ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போட போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சில்க் த்ரெட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்னன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோவில் போய் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இந்த மாதிரி சில்க் த்ரெட் இருக்கும். இந்த மாதிரி சில்க் த்ரெட்டுக்கு வந்து இப்போ நம்ம ஜரியிலலாம் எப்படி அப்படின்னா சிங்கிள் நூல் கண்டு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து எப்படி இருக்கும்னா திக்காக இருக்கும். எப்படி இருக்கும்? திக்காக இருக்கும். சில்க் த்ரெட் வந்து அப்படி இருக்காது, ரொம்ப லேஸாக தின்னாக இருக்கும். ஸோ அதனால நம்ம ரெட்டையாக போட்டாலும் ஸ்டிச்சஸ் வந்து நல்லா வந்து நமக்கு தெரியும். இந்த மாதிரி திக்காகாமல் இருக்கிற இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி திக்காகாமல் இருக்கிறதுக்காக இப்படியெல்லாம் வீட்டில் இருக்கிற செலோ டேப் போட்டு நம்ம ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றிட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்க, செலோ டேப் ஒட்டிட்டீங்க அப்படின்னா நூல்கண்டு வந்து திக்காகாமல் இருக்கும். இதில் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, ஆல்ரெடி இதுவும் நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நூல்கண்டில் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்கும். நான் பேப்பர் அது உள்ள நான் மாட்டி வச்சுருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி இது என்ன பிராண்டுன்னு சொல்லி போட்டிருக்கோம். பெல் பிராண்டு தான் நான் எப்பயும் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஷேடு போட்டிருக்கோம், ஷேட் நம்பர் தெரியுதா? 9ன்றது 8, என்னன்றது இதோட ஷேட் நம்பர். சப்போஸ் இதை நீங்கள் எடுத்த உடனே நம்மளாம் என்ன செய்வோம், அந்த கவர் தூக்கி கீழே போட்டுருவோம். எப்பயுமே கீழே போடாதீங்க, இதில் போடாமல் இதில் வந்து மாட்டி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போதான் இந்த கலரே உங்களுக்கு மறுபடியும் இப்போ 2 நூல் கண்டு தீர்ந்து போச்சு, மறுபடியும் உங்களுக்கு கலர் எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ இந்த பேப்பரை பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா இதை கொண்டு போய் காமிச்சிங்கன்னா இதே கலர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இதில் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த செலோ டேப்பை எடுத்துருங்க. எடுத்துட்டு சேம் மெத்தட் தான். இந்த நூல் கண்டில் உள்ள எண்டு மட்டும் எடுத்துட்டு பண்ணுங்க. இப்போ அதே மாதிரி அதில் வந்து நம்ம சிங்கிள் ஸ்டாண்ட் போடுவோம். இதில் வந்து டபுள், இந்த நூல் கண்டுலேருந்து வர நூலையும் இந்த நூல் கண்டு இதுலேருந்து வர நூலையும் 2 நூல் ரெட்டையாக போட்டுக்கணும் நம்ம. ஓகேவா? ரெட்டையாக போட்டு இந்த மாதிரி நார்மல் நாட்டு தான், இந்த ஸ்டாண்டில் போகிற மாதிரி நார்மல் நாட்டு தான். இந்த 2 நூல் கண்டையும் அடியில் வச்சுக்கோங்க. நம்ம ஜரி த்ரெட் நம்ம அடியில் வைப்போம்ல, அதே மாதிரி சேம் மெத்தட் தான். அதில் வந்து நம்ம சிங்கிள் த்ரெட்டில் போட்டோம், இது எல்லாமே டபுள் த்ரெட்டில் போடணும். இதையும் நீங்கள் வந்து ஒரு 2 டேஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு எடுத்த உடனே உங்களுக்கு 2 நூலுமே வராது. அது மாதிரி மேலே எடுக்கிறப்ப 2 நூலையும் தான் மேலே எடுக்கிறோம், கீழே நம்ம சுற்றி விடுவோம் தெரியுமா? ஆல்ரெடி நம்ம சுற்றி விடுற ப்ராசஸ் தெரியும்ல, அதையுமே 2 நூலையும் கீழே பிடிச்சிட்டு 2 நூலையுமே நான் கீழே பிடிச்சிருக்கேன். 2 நூலையுமே பிடிச்சிட்டு தான் அந்த ஹூக்கில் மாட்டி விடணும். இதே மாதிரி அது எல்லாமே சிங்கிளாக போட்டு அது எல்லாமே டபுளாக போடணும். இந்த மாதிரி தான் போடணும் செயின் ஸ்டிச். கீழே 2 நூலையும் சேர்த்து அந்த ஹூக்கில் சுற்றி விடணும். கிளாத்துக்கு வெளியில் வரப்ப அங்கிட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன், மறுபடியும் நம்ம பக்கம் திரும்புறப்ப ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க போய் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பட் அது வந்து ஜரி த்ரெட்ன்றல நம்ம சிங்கிளாக போடுவோம். ஸோ இந்த பக்கம் டைரக்ஷன் நம்ம மாற்ற போகிறோம். அப்போ இந்த பக்கம் ஒரு லாக் ஸ்டிச் இங்கிட்டு ஒரு செயின், இந்த பக்கம் ஒரு செயின். இப்போ மறுபடியும் நான் இந்த பக்கம் போகிறதுனால அதே மாதிரி நூல் வந்து இது வந்து கொஞ்சம் திக்காகும், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ரெட்டையாக நம்ம போகிறப்ப நம்ம டக்குன்னு திடீர்னு நம்ம நூலில் வந்து 2 நூலுமே மாட்டுமான்னு கேட்டால் மாட்டாது. நீங்கள் தான் கொஞ்சம் பிரித்து தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பொறுமையாக போட்டு பாருங்கள். எடுத்த உடனே சில்க் த்ரெட் வராது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நூல் வந்து இதில் மெயினாக பிசிறி கட்டாமல் போடணும், இல்லைன்னா பிரிஞ்சு கட்டாயிடும். சப்போஸ் நீங்கள் போடும்போது இடையில கட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் 2 நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதிலே கண்டினியூ பண்ணிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த எண்டுக்கு வந்து நாட் போட்டு முடிச்சோம்.
நாட்டும் அதே தான், சில்க் த்ரெட் நாட்டும். இதுக்கு வேணால் நான் தனியாக நான் இது போடுறேன். இதுவும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுலேயும் போட வரல அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பிகினர்ஸ்க்கு நான் சொல்லியிருப்பேன்ல, அந்த மாதிரி போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நூல் இந்த சென்டர் இருக்குல்ல, இந்த மாதிரி சென்டரில் எடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி முடிச்சுட்டு நம்ம நார்மலாக எப்பயும் பிகினர்ஸ் நாட் போடுவோம்ல, ரெட்டையாக கட் பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட்லேயும் அதே மாதிரி தான் நாட் போடணும். நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி தான். அதை உங்களுக்கு நான் தனியாகவே இன்னொரு வீடியோ நான் போடுறேன், எந்த நாட்டுக்கு சில்க் த்ரெட்டில் எப்படி போடணும் அப்படின்னு. ஸோ செயின் ஸ்டிச் இதே ஸ்டெப்பு தான் கடைசி வரைக்கும். இந்த மாதிரி கிளாத்தில் டச் ஆகிற மாதிரி இப்போ 4 த்ரெட்னா 2 நாட்டு பிரிச்சுட்டு இப்படி போட்டிங்க அப்படின்னா லாக் ஆகிக்கிறோம். ஸோ சில்க் த்ரெட்டில் இந்த மாதிரி தான் போடணும். எக்ஸ்ட்ரா த்ரெட்டை இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ 2ஆக எடுத்துகிட்டு இதே டைரக்ஷனில் வரும். இப்போ நம்ம இந்த பக்கம் டர்ன் பண்ணும்போது என்ன செய்வோம், இங்கனக்குள்ள ஒரு குட்டி லாக் போடுவோம். அப்போ தான் அந்த எட்ஜஸ் நமக்கு ஷார்ப்பாக வரும். ஓகேவா? இப்போ இங்கே குட்டி லாக் போட்டு மறுபடியும் இங்கே வரும். இப்போ இந்த டைரக்ஷனில் போகும்போது என்ன பண்ணுவோம், இந்த சைடு ஒரு குட்டி லாக் போடணும். இந்த பக்கம் லாக் போட்டு மறுபடியும் இப்படியே போகணும். போய் நம்ம பிகினர் நாட் இருக்குல்ல, அதை போட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணணும். சில்க் த்ரெட்டில் எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.